நீதி கதைகள் டிவி. அது 1905 வருஷம். அது கிருஷ்ணா நதியோரமா இருக்கிற ஊருங்கள்ல ஒரு ஊரு. ஆகாயத்துல நிலா கூட நட்சத்திரங்களும் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. ஆனா அந்த ஊரோட எல்லையில இருக்கிற லிங்கையாவோட வயல்ல மட்டும் ஏதோ பரபரப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. கையில ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு லிங்கையா கர்வமா நடந்து போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு பின்னாடி ரொம்ப சோர்வா நடந்து வந்துகிட்டு இருந்தானுங்க 4 வேலைக்காரனுங்க. அவங்க கண்ணுல தூக்க கலக்கம் அப்படியே இருந்துச்சு. சோமு அப்படிங்கிற ஒரு வேலைக்காரன் பக்கத்துல இருந்த ராமு அப்படிங்கிறவங்க கிட்ட, டே ராமு, கோழி இன்னும் கூவவே இல்லை. நம்ம ஐயாவுக்கு ராத்திரி எல்லாம் கனவுல கணக்கு தான் வரும் போல. கோழி கூவுறதுக்கு முன்னாடியே நம்மளை எழுப்பி வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. டேய், கொஞ்சம் மெதுவா பேசுடா. காத்துக்கு கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் காதுல மட்டும் நம்ம பேசுறது விழுந்துச்சு, குடிக்கிற கஞ்சியில தண்ணி ஊத்திடுவாரு. அப்போ லிங்கையா பின்னாடி திரும்பி பார்க்காம அவங்க கிட்ட, என்னடா, என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்ப வேலை பார்க்கலான்னு பஞ்சாங்கத்துல நல்ல நேரம் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நொடியும் என் அரிசி மூட்டையிலிருந்து ஒவ்வொரு அரிசியா கீழே கொட்டும். சீக்கிரம் வந்து வேலையை பாருங்கடா. ஒன்றும் இல்லைங்க ஐயா, கொஞ்சம் உடம்புக்கு முடியல, மயக்கம் வருதுன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். லிங்கையா கிண்டலா சிரிச்சு, உடம்புல பலம் இல்லையா? ஏன் சாப்பிட்ற சாப்பாட்டில் குறை வச்சிருக்கனா? வயிறு நிறைய சாப்பிட்டா இப்படி தாண்டா தூக்கமாக வரும். கொஞ்சமாக சாப்பிட்டா தானே வேலை பார்க்க முடியும். நேரம் போனால் திரும்ப வராது. ஒவ்வொரு நிமிஷமும் வேலை செய்யணும். போய் வேலையை ஆரம்பிங்க. அவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேச முடியாம வேலைக்காரங்க அமைதியா போய் மாடுகளை வச்சுக்கிட்டு நிலத்தை உழ ஆரம்பிச்சுட்டானுங்க. சூரியன் உச்சிக்கு வர நேரத்துல அவங்க உடம்பு எல்லாமே வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா லிங்கையா மட்டும் ஒரு மரத்தோட நிழல்ல நாற்காலிய போட்டுக்கிட்டு சந்தோஷம் அதுல உக்காந்துக்கிட்டு அவங்க வேலை செய்யறத பாத்துக்கிட்டு இருந்தான். சரியா மதிய நேரம் பசியால எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வாசல்ல இருக்கிற திண்ணையில லிங்கையாவோட பொண்டாட்டி பார்வதி கஞ்சி கலக்கிக்கிட்டு இருந்தா. அவன் முகத்துல வேலைக்காரங்க மேல இருந்த அன்பும் தான் புருஷன் மேல இருக்கிற கோவமும் தெளிவா தெரிஞ்சுது. அப்ப லிங்கையா அந்த இடத்துக்கு வந்து, என்ன பார்வதி, கஞ்சியை காய்ச்சிட்டியா? என்ன சோறு அதில் அதிகமாக தெரியுதே? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஆளுக்கு ஒரு பிடி சோறு தான் போகணும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் கஞ்சி காய்ச்சணும். அப்போ பார்வதி, ஏங்க அவங்க விடிய காலையில இருந்து வேலை செஞ்சிருக்காங்க. அடுத்து வேலை செய்யறதுக்கு உடம்புல கொஞ்சம் பலம் வேண்டாமா? அதனாலதான் கஞ்சியை நான் கொஞ்சம் அதிகமா காசுனேன். அப்போ அவன் கோவமா, ஓஹோ, அவங்களெல்லாம் பார்த்தா அம்மாவுக்கு பரிதாபமா இருக்கா? இங்க பாரு, நான் சொல்றத தான் செய்யணும். இந்த அரிசி ஒன்றும் சும்மா வரல, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. இன்னும் 2 சொம்பு தண்ணியை ஊத்து, அப்பதான் அளவு சரியா இருக்கும். பார்வதி கண்ணுல கண்ணீரோட, வேணாங்க, இப்பவே இது பாக்குறதுக்கு கஞ்சி மாதிரி இல்ல, சுடுதண்ணி மாதிரி தான் இருக்கு. பாவங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க வயித்துல அடிக்காதீங்க. அதை கேட்டு லிங்கையா கோவமா, உனக்கு என்னை விட அதிகமா தெரியுமா? என் வீட்லயே இருந்துக்கிட்டு என்னையே மதிக்க மாட்டியா? சொன்னதை ஒழுங்கா செய், இல்லைன்னா இந்த வேலை கஞ்சியே அவங்களுக்கு கிடைக்காது. என்னை பார்த்து இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நான் பணக்காரனா மாறினதே என் கஞ்ச புத்தியால தான். எல்லாத்துலயும் சிக்கனமா செலவு பண்ணதால தான் இதோ இப்ப ஊருக்குள்ள பணக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கேன். போய் சொன்னதை செய். புருஷன் பேச்சு கேட்டு பார்வதி கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. ஆனா வேற வழி இல்லைங்கிறதுனால அவ இன்னும் 2 சொம்பு தண்ணிய கலக்குனா. தண்ணி மாதிரி இருக்கிற கஞ்சிய பார்த்து வேலைக்காரங்க எல்லாரும் கவலைப்பட்டாலும் அதையே அமிர்தமா நினைச்சு குடிச்சிட்டு மறுபடியும் வயலுக்கு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ஏகாதசி. பார்வதி காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ராமர் கோவிலுக்கு போனா. அவளுக்கு மனசு பாரமா இருந்துச்சு. புருஷ நடவடிக்கை அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் 4 பேருக்கு வயிறார சாப்பாடு போட முடியலையே அப்படிங்கிற கவலை அவ முகத்துல இருந்துச்சு. கோவில் வாசல்ல ஒரு வயசான பாட்டி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தாலே மெலிஞ்சு போய் ரொம்பவும் ஒல்லியா இருந்தாங்க. அவங்க யாரையும் எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனா அவங்க கண்ணுல பசி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பார்வதி அந்த பாட்டி கிட்ட போய், பாட்டி நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லையா? அப்ப அந்த பாட்டி அவளை பார்த்து சிரிச்சு, அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுல்ல. இருக்கிற ஒரு பிள்ளையும் பட்டணத்துக்கு போயிட்டான். என்னை பத்தி கவனிச்சுக்க இங்க யாருமே இல்லம்மா. பார்வதியோட மனசு ரொம்ப வலிச்சுது. எங்க வீட்டுக்கு வாங்க பாட்டி, கொஞ்சம் கஞ்சியாவது குடிப்பீங்க. ஆனா அந்த பாட்டி பார்வதியை பார்த்து,
வேண்டாமா, யாருக்கிட்டயும் கை நீட்ட எனக்கு விருப்பம் இல்ல. அந்த கடவுள் எத்தனை நாளைக்கு என்ன வச்சிருக்கானோ வச்சுக்கிட்டும் விடு. நீ போமா, போய் சாமி கும்பிடுமா. பார்வதி கோயிலுக்குள்ள போனாலும் அந்த பாட்டிய பத்தி தான் அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவ கண்ணுக்கு முன்னாடி கடவுள் இருந்தாலும் கண்ணு மூடி கும்பிடும்போது அந்த பாட்டி தான் தெரிஞ்சாங்க. சாமி, வீடு முழுக்க மூட்டை மூட்டையா அரிசி இருக்கு. ஆனா யாரோட பசியையும் என்னால தீர்த்து வைக்க முடியல. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு பார்வதி மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டா. அவ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு சாயந்தர நேரம் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போனா. அங்க எப்பவும் போலவே ஊர் பொம்பளைங்க நிறைய பேர் தண்ணி எடுத்துட்டு போக வந்திருந்தாங்க. பார்வதியை பார்த்ததும் அவங்க பேசினத அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஏன் பார்வதி, உன் புருஷனுக்கு என்னாச்சு? ராத்திரி நேரமும் வயல்ல தான் காவலுக்கு இருக்காராமே. யாராவது வயல்ல ஏதாவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாரோ? அப்போ லக்ஷ்மி கிண்டலா, இது என்ன பெரிய விஷயமா? முந்தானத்து சந்தையில காய்கறி வாங்க போனவரு பேரம் பேசி பேசி காசு கொடுக்கவே இல்லையாமா. அதுக்கு அந்த காய்கறி கடைக்காரன், உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு இந்த காய்கறி விற்கிறதுக்கு பதிலா மாடுகளுக்கு சும்மா போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொன்னானாமா. பார்வதி வேற வழி இல்லாம, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. அவருக்கு பணத்தோட மதிப்பு தெரியும். அதனாலதான் சிக்கனமா இருக்காரு. அத சிக்கனம்னு சொல்ல மாட்டாங்கம்மா, பிசினாரித்தனம்னு சொல்லுவாங்க. உன்னை பாரு, கட்டியிருக்கிற புடவை நல்லா இருக்கா? கழுத்துலையோ காதலையோ ஒரு நகையாவது இருக்கா? உன் புருஷன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் போகும்போது கூடவே கொண்டு போக போறாரா? அந்த வார்த்தை பார்வதியோட மனசுல ஊசி மாதிரி குத்திக்கிச்சு. அவ அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாம தண்ணியை எடுத்துக்கிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டா. என் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வருஷம் ஊர்ல மழை பெய்யல. ஆறு குளம் எல்லாமே வத்தி போச்சு. தண்ணி இல்லாம தரை எல்லாமே பொழக்க ஆரம்பிச்சுது. குடிக்க கூட தண்ணி இல்லாம ஊர்க்காரங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊரோட தலைவர் வீட்டுக்கு ஊஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க சங்கரையாங்கிற விவசாயி, ஐயா, நிலைமை கையை மீறி போயிடுச்சு. கிணத்துல ஊத்து தண்ணி நின்று போச்சுங்க. இப்போ நமக்கு ஒரு வழி தான் இருக்கு. லிங்கையாவோட கிணத்துல தான் தண்ணி இருக்கு. கேட்டா கொடுக்காம போயிடுவானா என்ன? அப்ப கூட்டத்தில் நின்னுக்கிட்டு இருந்த லிங்கையா வந்து, கொடுப்பேன்னு யார் சொன்னது? நான் கூட தான் வயல் வச்சிருக்கேன். என்னோட வயலுக்கே தண்ணி பத்துமான்னு தெரியல. அப்புறம் என் வயலுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா? லிங்கையா, இப்படி பேசினா எப்படி? நீ விளைச்சலை பார்க்குற, நாங்கள் உயிர்களை பார்க்குறோம். குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. தண்ணி கொடுக்கலாமே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட கிணத்து தண்ணியை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? அந்த கிணத்துல கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. அது எனக்கே பத்தாது. உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது. லிங்கையா, இது தர்மம் இல்லை. ஆபத்தில் இருக்கும்போது உதவி செய்யணும். ஒரு கட்டுப்பாட்டை மீறாத. லிங்கையா அலட்சியமா, நியாயம் தர்மம் கட்டுப்பாடெல்லாம் என் பசியை போக்காது. என் வீட்டில் இருக்கிற தானியம் தான் என் பசியை போக்கும். என் கிணத்து தண்ணி என் விளைச்சலை காப்பாற்றும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. யாருன்னா என் கிணத்து பக்கம் வந்தா சும்மா இருக்க மாட்டேன். லிங்கையா சுயநலத்தோட ரொம்ப கடுமையா பேசின அந்த வார்த்தையை கேட்டு ஊர்க்காரங்க அமைதியாயிட்டாங்க. இந்த நிலைமையில கூட கொஞ்சம் கூட கருணை காட்டாத அவனுடைய கல்லு மனசை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஊர்ல வறட்சி அதிகமாச்சு. நிறைய பேர் வீட்டுல அடுப்பு கூட எரியறதில்ல. ஆனா லிங்கையா கிட்ட மட்டும் ஆயிரக்கணக்கான மூட்டை அரிசி இருந்துச்சு. கஷ்டத்துல இருக்கிற ஊஜனங்களை பார்த்து பார்வதி அவனுடைய புருஷன் கிட்ட, ஏங்க, வீட்டுல அரிசி தீந்து போச்சு. கொஞ்சம் குடோன் சாவியை கொடுங்க. வீட்டுக்கு தேவையான அரிசியை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறேன். அப்ப லிங்கையா கொஞ்சம் சந்தேகமா, அதுக்குள்ள தீந்து போச்சா? இவனுங்க சாப்பிடணுன்னே பிறந்திருப்பானுங்க போல. இந்த சாவி 2 படி அரிசியை தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் சாவியை என்கிட்ட கொடு. ஒரு அரிசியை அதிகமாக எடுத்தினாலும் உன்னை கொன்று போட்டுடுவேன். பார்வதி உடனே கோதாம்குள்ள போனா. அங்க அத்தனை மூட்டை அரிசி இருக்கிறது பார்த்து அவ கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. இவ்வளவு அரிசியை வச்சுக்கிட்டு இருக்கோமே, யாருக்குமே உதவி செய்ய முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டா. அவ மனசுல இப்ப பயம் இருக்கிற இடத்துல தைரியம் வந்துச்சு. அவ 2 படி அரிசி இல்ல, 4 படி அரிசிய எடுத்துக்கிட்டா. 2 படி அரிசிய முறத்துல போட்டுக்கிட்டு மத்த 2 படி அரிசிய அவ அவருடைய புடவை முந்தானையில கட்டிக்கிட்டா. சொன்ன அளவு தானே எடுத்த? பார்வதியோட இதயம் வேகமா துடிச்சாலும் கொஞ்சம் தைரியமா, நீங்க சொன்ன அளவுதான் எடுத்தேன். அதை மீறி எடுக்கிற தைரியம் எனக்கு எங்கிருந்து வரும்? அப்போ லிங்கையா அவளுடைய கண்ணை கொஞ்ச நேரம் உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா எழுந்திருச்சு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் லிங்கையா வீட்டுல படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா பார்வதி கோவில் வாசல உட்காந்துக்கிட்டு இருந்த பாட்டியோட வீடை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வீட்டு கதவை தட்டி
அந்த அரிசிய அவங்க மடியில கொட்டிட்டு அப்படியே வந்துட்டா. இது புருஷனுக்கு தெரியாம அவ தடவை செஞ்ச உதவி. ஆனா அவ செஞ்ச அந்த உதவி அவளுக்கு ஒரு மனசு நிம்மதிய கொடுத்துச்சு. அப்படி பார்வதி அமைதியா அந்த பாட்டிக்கு உதவி செஞ்சு 2 நாள் ஆச்சு. அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா லிங்கையா பார்வை கழுகு பார்வை. அவன் கணக்கு எப்பவுமே தப்பாது. அன்னைக்கு காலையில அவனே அந்த கோதாம்குள்ள போய் பார்த்தான். கதவு திறந்து உள்ள போனவன், எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஏதோ தப்பா தோணுது. அந்த மூளையில இருக்கிற அரிசி முட்டையில இருந்து அரிசி கொட்டி இருக்கே. நான் எப்பவும் இப்படியெல்லாம் வச்சுக்க மாட்டேனே. அப்படி தரையில இருந்த அந்த அரிசியை கையில் எடுத்து பார்த்து யாரோ வந்தா மாதிரி இருக்கு. அவன் நேரா சமையலறையில இருந்த பார்வதி கிட்ட வந்தான். அப்ப அவ காய்கறி நறுக்கிக்கிட்டு இருந்தா. பார்வதி, நேத்து நான் உனக்கு சாவியை கொடுத்தப்போ 2 படி அரிசி மட்டும்தான் எடுத்தேன்னு சொன்னியே, உண்மைதானா? பார்வதியோட இதயம் கொஞ்சம் வேகமா துடிச்சாலும் கூட தைரியத்தோடவே, ஆமாங்க, நீங்க தானே சொன்னீங்க, உங்க பேச்சை நான் என்னைக்கு மீறி இருக்கேன். ஆனா லிங்கையா கொஞ்சம் சந்தேகமா, அப்ப அந்த மூலையில இருக்கிற அரிசி முட்டையில இருந்து அரிசி கொட்டி இருக்கே, அது எப்படி கொட்டுச்சு? பார்வதி பயப்படாம, நான் அரிசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு எலி வந்து என் மேல விழுந்துச்சுங்க. அந்த பயத்துல 4 அரிசியை கீழே விட்டுருப்பேன் போல, அதுதான் அது. அது கேட்டு லிங்கையா, எலியா? நம்ம வீட்டுக்குள்ளேயே வர்ற அளவுக்கு எலிக்கு தைரியம் வந்துடுச்சா? இந்த ஒரு தடவை சும்மா விடுறேன், மறுபடியும் இப்படி நடக்கக்கூடாது. என்னோட பொருளை யாருக்கும் இலவசமா கொடுக்க மாட்டேன். லிங்கையா அங்கிருந்து போயிட்டான். ஆனா பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு, அவ மேல அவ புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு. அவளுக்குள்ள பயமும் வந்துருச்சு. ஊர்ல இருக்க வறட்சி அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. சாப்பிட சாப்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம ஊஜனங்க கஷ்டத்துல இருந்தாங்க. ஊர்ல நல்ல விவசாயியான சங்கரையாவோட குடும்பத்திலயும் கஷ்டம் வந்துச்சு. ஆனாலும் அவன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அரிசிய அவன் ஊஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். அந்த விஷயம் பார்வதிக்கு தெரிய வந்துச்சு. கிணத்துக்கிட்ட சங்கரையாவோட பொண்டாட்டி சீத்தம்மா வந்திருந்தாங்க. அவங்க முகம் வாடி போயிருந்துச்சு. என்ன சீதா, முகம் வாடி போயிருக்கு, என்னாச்சு? சீதா ரொம்ப கவலையா, என்ன சொல்றது பார்வதி, வீட்டுல சாப்பிட அரிசி இல்ல. உங்க அண்ணன் இருக்கிற எல்லாத்தையுமே ஊர்க்காரங்களுக்கு தானம் பண்ணிட்டாரு. இப்போ நாங்க பட்னியா தான் வீட்டுல இருக்கோம். சீத்தம்மா அழுவுறத பார்த்து பார்வதி ரொம்ப கஷ்டப்பட்டா. இந்த தடவை அரிசி எடுத்துட்டு போனா அது ஆபத்துன்னு அவளுக்கு தெரியும். அவ வீட்டுக்கு போய் கல்யாண நேரத்துல அவங்க பிறந்த வீட்டுல இருந்து அவளுக்கு போட்ட கொலுச பார்த்தா. அதை பார்த்து ஒரு நிமிஷம் அவ யோசிச்சு, இந்த கொலுசை விட இன்னொருத்தங்க உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். இதை கொடுத்தா அந்த குடும்பத்துல 4 பேர் வயிறார சாப்பிடுவாங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்வதி யாருக்குமே தெரியாம பக்கத்து ஊரு சந்தைக்கு கிளம்புனா. அங்க அவளுடைய வெள்ளி கொலுசை வித்துட்டு அந்த பணத்துல அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிக்கிட்டு யாருக்குமே தெரியாம அது கொண்டு போய் சீதாவோட கையில கொடுத்தா. சீதா ரொம்ப ஆச்சரியமா, இதெல்லாம் என்ன பார்வதி, எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? தயவு செஞ்சு சத்தமா பேசாத, எங்க இருந்துன்னு கேட்காத, இதை நான் கொடுத்ததா நினைக்காத. உனக்காகவும் புருஷனுக்காகவும் கடவுள் கொடுத்ததான்னு நினைச்சுக்கோ. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு என் வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது. அத நீ பாத்துக்கோ. பார்வதி புத்திசாலித்தனமா தான் எல்லாம் செஞ்சா. ஆனா உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுல. 10 நாளுக்கு அப்புறமா சந்தையில லிங்கையாவுக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி வந்தாரு. என்னப்பா லிங்கையா, நல்லா இருக்கியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி வந்து அவங்க வெள்ளி கொலுசை என்கிட்ட வித்தாங்க. வீட்டில் எதனா கஷ்டம்னா என்கிட்ட சொல்லலாம்ல. லிங்கையாவுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்னோட பொண்டாட்டி கொலுசை வித்தாளா? எப்போ? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அந்த பணத்துல அரிசி மூட்டை வாங்கினாங்க. அப்படி லிங்கையாவுக்கு முழு விஷயமும் புரிஞ்சுது. அவன் கோவத்தோட வீட்டுக்கு வந்தான். நேரா வீட்டுக்கு வந்தவன் அவனுடைய பொண்டாட்டியான பார்வதிய போய் பார்த்தான். லிங்கையா பொறுமையா ஆனா கோவமா, உன் காலில் இருக்க வேண்டிய வெள்ளி கொலுசு எங்க இருக்கு பார்வதி? பார்வதி ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா. அது அது தண்ணி, கிணத்துல தண்ணி எடுக்கும்போது வலிக்கு கீழே விழுந்துருச்சுங்க. அதை கேட்டு லிங்கையா, போய் அதை வித்து அதில் வந்த பணத்துல சங்கரையா குடும்பத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்தியா? ஆனா அந்த நொடி பார்வதிக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு. அதுக்கு பதிலா தைரியம் வந்துச்சு. அவ தைரியத்தோட அவளுடைய புருஷனை பார்த்து, ஆமா, நான் தான் கொலுசை வித்தேன், நான் தான் அவங்களுக்கு அரிசி கொடுத்தேன். ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. அதை கேட்டு லிங்கையா ரொம்ப கோவமா, உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டு பொருளை விற்கிற அளவுக்கு வந்துட்டியா? அந்த சங்கரையா குடும்பத்துல கஷ்டம் இருந்தா அதை தீர்க்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு தானே. பார்வதி ரொம்பவும் தைரியமா, அது உங்க சொத்து இல்ல, நம்ம சொத்து. மனுஷனோட உயிரை விட
அந்த சொத்துக்கு எந்த மதிப்பும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற அரிசியெல்லாம் வீணா போனாலும் பரவாயில்ல, பசியோட இருக்கிறவனுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தானே உங்களுடைய கொள்கை. நாம சம்பாதிக்கிறது நமக்காக மட்டும் இல்ல, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறதுக்காகவும் தான். இதுதான் என்னுடைய தர்மம். லிங்கையா கோவமா, தருமமா, எனக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்ட. இனி இந்த வீட்ல இருந்து உனக்கு ஒரு அரிசி கூட கிடைக்காது. உனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குதுன்னு நான் பார்க்கறேன். அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சரியா பேசிக்கவும் இல்ல. அடுத்த நாள் காலையில ஊரோட எல்லையிலிருந்து ஊருக்குள்ள சில பேர் வேகமா ஓடி போய்கிட்டு இருந்தாங்க. பதட்டமா கத்தவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி போய்கிட்டு இருந்த ஒருத்தன், ஐயோ, சங்கரையா வீட்ல நெருப்பு பிடிச்சிருக்கு. அடிக்கிற காத்துல நெருப்பு ஊரெல்லாம் பரவுது. அப்போ லிங்கையா பார்வதியும் வெளியில வந்தாங்க. உண்மையிலேயே சங்கரையாவோட வீட்டுக்கு தீ பிடிச்சு அந்த தீ ஆகாயம் வரைக்கும் கூட போய்கிட்டு இருந்துச்சு. ஓஜனங்க அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தண்ணியை ஊத்துனாங்க. ஆனா அதை நெருப்பு அணைக்கவே இல்ல. அப்போ அந்த ஊரோட தலைவர், ஐயோ, நம்ம கிணத்துல தண்ணி இல்ல. தண்ணி இல்லாம நெருப்பு எப்படி அணைக்கிறது? ஊரே எரியுதே. சங்கரையா அழுதுகிட்டே, ஐயோ, எல்லாமே நாசமாயிக்கிட்டு இருக்கே. அப்ப எல்லாருடைய பார்வையும் லிங்கையா மேல போச்சு. அவன் வயல்ல இருக்கிற கிணத்துல தான் தண்ணி இருந்துச்சு. லிங்கையா, இப்பவாவது உதவி பண்ணு. இப்ப நெருப்பு அணைக்கலன்னா ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடும். அதுல உன்னோட வீடும் எரிஞ்சிடும். என்னோட கிணத்து தண்ணியா? அதெல்லாம் தர முடியாது. பார்வதி அவருடைய புருஷனை பார்த்து, என்னங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. இந்த ஊரே இல்ல அப்படின்னா இந்த ஊர்ல நமக்கு வீடு சொத்தெல்லாம் இருந்து என்னங்க புண்ணியம்? இன்னைக்கு மட்டும் இந்த ஊஜனங்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா நீங்க செஞ்ச உதவி இந்த ஊஜனங்க எப்பவும் மறக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு, அதை கொஞ்சம் வெளியில கொண்டு வாங்க. லிங்கையா ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சான். ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருடைய முகத்திலையும் பதட்டம், கண்ணீர் தெளிவா தெரிஞ்சது. தான் பொண்டாட்டியோட முகத்திலயும் அந்த பதட்டம் இருந்துச்சு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான். அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அவன் சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயம் திடீர்னு அவனுக்கு வந்துச்சு. அப்ப லிங்கையா சத்தமா, நெல்லுங்க, எல்லாரும் என் கூட வாங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கலாம், சீக்கிரம் வாங்க. அதை கேட்ட உடனே ஊஜனங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. உடனே எல்லாரும் லிங்கையா கூட அவனுடைய வயலுக்கு போனாங்க. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணிய எல்லாருமே மொத்தமா கொண்டு வந்து எரியிற நெருப்புல ஊத்தி அந்த நெருப்பை அணைச்சிட்டாங்க. சங்கரையாவோட வீடு பாதி எரிஞ்சு போச்சு. ஆனா உயிர் சேதம் எதுவுமே இல்ல. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர்க்காரங்க எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஊரை நம்ம காப்பாத்தி இருக்கோம்னா அதுக்கு லிங்கையா தான் காரணம். சரியான நேரத்துல மனசை மாத்திக்கிட்டு உதவி பண்ணியிருக்கான். லிங்கையா, உன்னை பத்தி நான் இத்தனை நாளா தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ மாறிட்ட. நீ நல்லவன்தான். உன்னாலதான் இப்ப நாங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கோம். லிங்கையா எதுவும் பேசாம அமைதியா இருந்தான். அவனுடைய கண்ணுல திமிர் இல்ல, அதுக்கு பதிலா கவலை தான் இருந்துச்சு. அப்ப பார்வதி எல்லாரையும் பார்த்து, இதுக்கு காரணம் அவரு மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் தான். ஆபத்துல இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கணும். அன்னைக்கு ராத்திரி நேரம் லிங்கையா அவனுடைய பொண்டாட்டி பார்வதி கிட்ட இப்படி சொன்னான். பார்வதி, இன்னையில இருந்து இந்த சாவி உன்கிட்டயே இருக்கட்டும். எல்லா சொத்தோட அதிகாரமும் உன்கிட்ட தான் இருக்கு. யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடு. பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியங்கிறத இன்னைக்கு நீ எனக்கு புரிய வச்சிருக்க. பார்வதியோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. புருஷனுக்குள்ள வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து அவ ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. அன்னையிலிருந்து அந்த ஊர்ல பிசினாரி லிங்கையா அப்படிங்கிற பேரு மறந்து போய் எல்லாரும் அவனை தானகருண லிங்கையா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவன் சேர்த்து வச்ச சொத்துக்கு பார்வதியுடைய கருணையை சேர்ந்து அந்த ஊரோட வறட்சி எல்லாம் போகி இப்போ நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது சுவர்ணகிரி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த ஊர்ல விளைச்சு நல்லபடியா விளைஞ்சு விவசாயிங்க முகத்துல எல்லாம் சந்தோஷம் களை கட்டி இருந்துச்சு. அந்த ஊரோட தலைவர் பேரு ஜெகநாதன். அந்த வருஷம் அந்த ஊர்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த ஊருக்கு நடுவுல இருந்த ஒரு மில்லு, அது அவங்க தாத்தா காலத்துல கட்டினது. ரொம்ப பழைய மில்லு. செவரெல்லாம் விரிசல் விட்டுருந்துச்சு. அங்கங்க செவரு பேந்துக்கிட்டு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. அதுல வைக்கிற தானியங்கள் எல்லாமே வீணா போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்த அறுவடைக்கு இன்னும் 1 மாசம் மட்டும்தான் நேரம் இருந்துச்சு. அதுக்குள்ளார அந்த மில்ல சரி பண்ணல அப்படின்னா அப்புறம் விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணாதான் போகணும். ஒரு நாள் காலையில ஊரோட தலைவரான ஜெகநாதன் அந்த மில்ல பாக்குறதுக்காக வந்தாரு. அங்க இருக்கிற செவருங்க எல்லாத்தையுமே பார்த்து, பாத்தீங்களா, செவரெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. இந்த செவரு நனைய நனைய எனக்கு பயமாயிருக்கு. ஆமாங்க ஜமீன்தார் ஐயா, போன தடவை விளைஞ்ச விளைச்சலை இந்த மில்லில் தான் வச்சிருந்தோம். எல்லாமே வீணா போயிடுச்சு. இந்த தடவை அறுவடை 2 மடங்கு அதிகம். பாதுகாக்கணுங்க ஐயா. கவலைப்படாதீங்க, இந்த தடவை அப்படி நடக்காது.
நம்ம ஊர் மேஸ்திரிங்களுக்கு சரியா செவரு கட்ட வரல, அவங்களுக்கு செவரை பாதுகாக்க தெரியல. அதனால நான் பட்டணத்துல இருந்து இன்ஜினியருங்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க நிச்சயமா செவரை பாதுகாப்பாங்க. அப்படின்னு ஜமீன்தார் சொன்னதுக்கு வேற யாரும் எதுவுமே சொல்லல. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த குயவனான பீமையா மட்டும் அந்த செவரை உன்னிப்பா கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த ஊரோட எல்லையில சின்னதா இருக்கிற குடிசையில தான் குயவனான பீமையா அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் கையில மண்பட்டா அந்த மண்ணுக்கு உயிர் வந்துடும். அவன் செஞ்சு கொடுக்குற பானையில தண்ணி ஊத்தி வச்சா அது குளிர்ச்சியா மட்டும் இல்லாம அந்த தண்ணிக்கு ஒரு நல்ல மனமும் வரும். ஆனா ஊரில் அவனுக்கு யாருமே கௌரவம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ பீமையா மனசுக்குள்ள, தப்பு செவருல இல்ல, செவரை கட்ட பயன்படுத்தின மண்ணுல இருக்கு. அந்த மண்ணுல உயிர் இல்ல, அதான் அது தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கு. பட்டணத்து மண்ணால இதை சரி பண்ண முடியாது, மண்ணை மண்ணால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டானே ஒழிய வெளியில சொல்ல முடியல. ஏன்னா அவன மாதிரி ஒரு சாதாரண குயவன் சொல்றத ஜமீன்தார் கேட்பாரோ மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம். அதனால அவன் அமைதியா அந்த செவரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சான். அந்த செவருங்க அவனுடைய உதவிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஜமீன்தார் சொன்ன மாதிரியே பட்டணத்திலிருந்து 2 இன்ஜினியர்ஸை வர வச்சாரு. அவங்க 2 பேருமே வந்து அந்த செவரை பார்த்து அந்த செவரை சரி பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சு இப்படி சொன்னாங்க. இங்க பாருங்க ஐயா, இந்த செவரு சுத்தமா இடிஞ்சு விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு. இதை நம்மளால சரி பண்ண முடியாது. இதை மண்ணை கொண்டு சரி பண்ண முடியாது. சிமெண்ட் தான் பூசணும். சிமெண்டா? அது பூசனா எல்லாம் சரியாயிடுமா? சிமெண்ட் பூசனா தண்ணிய செவரு இழுக்காது. உங்க செவரு கூட பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் அதிகமா பணம் செலவாகும். ஜமீன்தாருக்கு பணத்தை பத்தி கவலை இல்ல. ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா பணத்தை செலவு பண்ண தயாரா இருந்தாரு. அதனால வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு வாரம் கஷ்டப்பட்டு பட்டணத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே செவுத்துக்கு மேல இருந்த மண் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கு மேல சிமெண்ட் போட்டு பூசி விட்டாங்க. இப்போ அந்த கட்டடமே புதுசா பலன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பெருமையா இருந்துச்சு. அவரு ரொம்ப பெருமையா, பாத்தீங்களா, இதுதான் பட்டணத்து அறிவுங்கிறது. நாம நினைச்சா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா என்ன? ஊஜனங்க எல்லாருமே ஜமீன்தார வாயார புகழ்ந்தாங்க. ஆனா அந்த புகழ்ச்சி சில நாட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கட்டடத்தை கட்டி 4வது நாள் ராத்திரி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. காலையில நேரம் மழை இன்னும் அதிகமாச்சு. மழை கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறமா ஜமீன்தார் அவருடைய அந்த மில்ல பாக்கிறதுக்காக பெருமையா வந்தாரு. அங்க வந்து பார்த்தவரு ரொம்பவுமே ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா சிமெண்ட் பூசியிருந்த அந்த புது கட்டடம் சிமெண்ட்ல தண்ணி ஊறி அந்த செவரெல்லாம் மறுபடியும் விரிசல் விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தரையில வந்து விழ ஆரம்பிச்சுது. கட்டடத்தோட நிலைமை பழைய நிலைமை விட மோசமா இருந்துச்சு. ஜமீன்தாரு ரொம்பவும் கவலையா, என்ன இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டு அந்த இன்ஜினியர்ஸை மறுபடியும் வர சொன்னாரு. எங்களுக்கே ஒன்றும் புரியல சார். ஈரப்பதம் வெளியில வரும்னு பார்த்தோம். ஆனா சிமெண்ட் பூசினதுல ஈரப்பதம் உள்ளேயே தங்கிடுச்சு போல. பட்டணத்துக்காரங்க வேலையை காட்டிட்டாங்க. ஜமீன்தார் அதுக்காக பயன்படுத்தின பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு. விளைச்சல் அறுவடை செய்யறதுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது 15 நாள் தான். அதை நினைச்சு ஊருக்காரங்க எல்லாருமே பதட்டத்துல இருந்தாங்க. ஜமீன்தாரு என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையில இருந்தாரு. இந்த விஷயம் குயவனான பீமையாவுக்கு தெரிய வந்துச்சு. இனி அவன் களத்துல இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அன்னைக்கு தைரியமா பீமையா வந்து ஜமீன்தாருடைய வீட்டு வாசல நின்று அவரை கூப்பிட ஆரம்பிச்சான். அப்போ வீட்டு கேட்டு திறந்துக்கிட்டு வெளியில வந்த வேலைக்கார பீமையாவை பார்த்து ஆச்சரியமா, நீயா? உனக்கு எங்க என்ன வேலை? ஜமீன்தார் இப்ப யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. பீமையா தயக்கத்தோட, நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஒரு பிரச்சனைய பத்தி தான். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் உள்ள விடுங்களேன். பீமையா சொன்னதை கேட்டு வேலைக்காரன் உள்ள போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் வெளியில வந்து, சரி உள்ள போ. பீமையா சரி அப்படின்னு உள்ள போனான். உள்ள பெரிய நாற்காலியில ஜமீன்தார் உட்காந்துக்கிட்ட நாற்காலியை அசைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு பீமையாவை பார்த்து கோவமா இப்படி கேட்டாரு, நீயா? உனக்கு என்ன வேணும்? பானை எதுனா விற்கலையா? பீமையா கையெடுத்து கும்பிட்டு, ஜமீன்தார் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வந்தது எனக்காக இல்லை, ஊருக்காக. உங்க அரிசி மில்லை சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க. அப்படின்னு பீமையா சொன்னது கேட்டு ஜமீன்தார் கிண்டலா சிரிச்சாரு. உன்கிட்டயா யோசனையா? பட்டணத்துல இருந்து வந்தவங்களாலேயே சரி பண்ண முடியல.
நீ சாதாரண ஒரு குயவன், மண்பானை செய்யறவன், உன்னால என்ன பண்ணிட முடியும்? அதை கேட்டு பீமையா கொஞ்சம் தயக்கமாவே, ஐயா, பிரச்சனை மண்ணுல இருக்கும்போது அதுக்கான தீர்வும் மண்ணுல தானங்க இருக்கும். அந்த செவுரு கட்ட பயன்படுத்தின மண்ணு சரியில்லைங்க ஐயா, அதனால தான் அது தண்ணியை இழுத்துக்குது. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? செவரை இடிச்சிட்டு புது செவரு கட்டணுமா? அதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை, நேரமும் இல்லை. அதெல்லாம் செய்ய வேண்டாங்க ஐயா. நான் சொல்ற மாதிரி சிமெண்ட் பூசி இருக்கிறத பேத்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் சொல்ற மாதிரி மண்ணை பூசினா செவுரு கல்லு மாதிரி ஆயிடும். ஜமீன்தார் சந்தேகமா, மண்ணை போடணுமா? என்னப்பா சொல்ற? ஆத்தங்கரை ஓரமா கிடைக்கிற களிமண், மணல், சுண்ணாம்பு, அப்புறமா மூலிகை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அந்த மண் ரொம்ப நல்ல மண்ணா மாறும். அப்புறம் அந்த செவுத்துக்குள்ள காத்தும் போகும், வெளியில இருந்து தண்ணியை உள்ள இழுக்காது, உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை வெளியில அனுப்பும். இது எங்க தாத்தா காலத்துல பானை செய்ய பயன்படுத்தின முறை. ஜமீன்தார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாரு. ஆனா அவருடைய கர்வம் குறுக்க வந்துச்சு. போதும் நிப்பாட்டு. ஒரு சாதாரண குயவன் கட்டடம் எப்படி கட்டணும்னு எனக்கு சொல்லித்தர வரியா? உன்னுடைய அறிவை போய் பானை செய்யறதுல காட்டு. அவமானம் தாங்க முடியாம பாவம் பீமையா அங்கிருந்து திரும்ப வந்துட்டான். அவனுக்கு அவமானமாச்சு அப்படிங்கிற கவலையை விட ஊருக்கு வரப்போற பெரிய நஷ்டத்தை பத்தி யோசிச்சுதான் அவன் ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஜமீன்தார் மட்டும் இவன் சொல்லி நாம என்ன செய்யறது அப்படிங்கிற கர்வத்துல பீமையா சொன்னத அவன் ஏத்துக்க கூட இல்ல. இப்படியே நாட்களும் போச்சு. அறுவடை செய்யற நேரமும் வந்துருச்சு. விவசாயிங்க எல்லாரும் அவங்க வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு மூட்டையில போட்டு அதை மில்லுல விற்கிறதுக்காக கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா மில்லுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா மில்லுக்குள்ள தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கு, தரையெல்லாம் ஈரமா இருக்கு. வெளியில வச்சா எலியோ பண்ணியோ வந்து தானியத்தை சாப்பிட்டுடும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஜமீன்தார் அமைதியா தான் இருந்தாரு. அவருடைய பணத்திமிரு, அவருடைய அதிகாரம் கொஞ்சம் கூட இறங்கி வர விடவே இல்லை. ஒரு நாள் அவருடைய மனைவி ராத்திரி நேரம் இப்படி சொன்னாங்க, ஏங்க ஊஜனங்க படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, நம்ம கிட்ட அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருந்தாலும் ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? தீர்வு இருக்கா? என்ன தீர்வை பத்தி பேசுற? அதான் அந்த குயவன் பீமையா வந்து சொன்னா இல்லையா, நம்ம ஏற்கனவே பட்டணத்து ஆட்களை நம்பி ஏமாந்து நிக்கிறோம். இப்போ இவனை நம்பி ஏமாந்து போனாலும் எடுக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்லை இல்லையா? அப்படி தான் பொண்டாட்டி சொன்னதை அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு குயவன் சொன்னதை கேட்டு செய்யணுமா அப்படிங்கிற யோசனை அவருக்குள்ள இருந்தாலும் கூட அவருடைய இந்த யோசனையால ஊரை அழியிறத அவரால் பார்க்க முடியல. அன்னைக்கு ராத்திரி அவருக்கு சரியா தூக்கமும் வரல. அடுத்த நாள் விடிய காலையில அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காலையில விடியறதுக்கு முன்னாடியே யாருக்குமே தெரியாம ஜமீன்தார் குயவனான பீமையாவை பார்க்க போனாரு. அந்த நேரத்துல பீமையா அவனுடைய வாசல்ல மண்ணால ரொம்பவும் அழகான ஒரு பானைய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜமீன்தார், பீமையா. ஜமீன்தார் அவனுடைய வீட்டு வாசல்ல பார்த்து பீமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். பானை செய்யறத நிப்பாட்டிட்டு அவன் கையை கட்டிக்கிட்டு வந்து நின்னான். ஜமீன்தார் ஐயா, நீங்க இவ்வளோ காலையில? நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஊரோட தலைவரா இல்ல, ஒரு விவசாயியா. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை கேட்டதுமே பீமையா ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஐயோ, எதுக்குங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம்? இல்ல பீமையா, என்னோட திமிரால நீ சொல்ல வந்த யோசனைய நான் கேட்கல. ஆனா இப்ப இந்த ஊரையும் இந்த ஊரோட விளைச்சலையும் நீ தான் காப்பாத்தணும். பீமையா அழுதுகிட்டே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன். எனக்கு பணம் வேணாம், ஆனா உதவிக்கு ஆளுங்க வேணும். அதே மாதிரி நான் கேட்குற மணல் எல்லாம் வேணும். இந்த ஊரே உன் பின்னாடி இருக்கு, நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். அன்னைக்கு சுவர்ணகிரி ஊர்ல ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. ஊரோட ஜமீன்தார் குயவனான பீமையாவுக்கு துணையா நின்னாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஊர்ல இருக்கிற அந்த அரிசி மில்ல சரி பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு சூரியன் உதயமாகும் போது அந்த ஊருக்கு புது வெளிச்சமே வந்துச்சு. பீமையா சொன்னபடியே ஊர்க்காரங்கள நிறைய பேர் அந்த மில்லு கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்க கிட்ட பீமையா, ஐயா, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. முதல்ல இந்த சிமெண்ட் எல்லாத்தையுமே நாம பேத்து எடுத்தாகணும். இது நம்ம செவருக்கு பிடிச்சிருக்கிற வியாதி. உடனே அங்கிருந்தவங்கள சில பேர் போய் அந்த சிமெண்ட்டை பேத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பீமையா சொன்ன மாதிரியே ஆத்தங்கரையோரமா இருக்கிற கருப்பு களிமண்ணை சில பேர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வயல்ல இருக்கிற செம்மண்ணு மணல் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க.
சில பேர் காட்டுக்கு போய் தேவையான இலைகளை எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மதிய நேரம் எல்லாரும் அந்த மண்ணை கலவை போட ஆரம்பிச்சாங்க. பீமையா அவனுடைய அனுபவத்துல அவன் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தான். எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் கத்து கொடுத்தான். எல்லாரும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கலவையும் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. பீமையா அந்த கலவைய கையில எடுத்து பார்த்து அதை மோப்பம் பிடிச்சு கலவை சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த மண்ணை செவத்துல பூசணும். ஆனா எந்த ஒரு கருவியும் பயன்படுத்தாம கையாலேயே இந்த மண்ணை பூசி விடணும் அப்படின்னு சொல்லி பீமையா ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து செவுத்துக்கு பூச ஆரம்பிச்சான். அவன் பூசுறத பார்த்து மற்றவங்க எல்லாருமே செவுத்துக்கு மண்ணை பூச ஆரம்பிச்சாங்க. அந்த வேலையில அவங்க யாருமே சோர்வடையல. ஏன்னா அவங்களுக்கான ஒரு வேலைன்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க. அப்படி ராவும் பகலும் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டாங்க. மண்ணை பூசினதுக்கு அப்புறமா அந்த செவுரில இருந்து ஒரு நல்ல மனமும் வந்துச்சு. அதே மாதிரி அந்த செவுரெல்லாம் பலமா இருக்கிற மாதிரியும் தோணுச்சு. அந்த வேலையை முடிச்சு அடுத்த நாள் ராத்திரி நேரம் திடீர்னு வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஊருக்காரங்க மனசெல்லாம் படபடன்னு இருந்துச்சு. ஜமீன்தாரும் என்ன ஆகுமோ என்னவோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மழை விட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த அரிசி மில்லு கிட்ட வந்து பார்த்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா மில்லுக்கு எதுவுமே ஆகல. சின்ன வெடிப்பு கூட இல்ல. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. செவுத்துல ஈரப்பதமும் இல்ல. அவங்க பூசின மண்ணு தண்ணிய உள்ள வராம தடுத்துச்சு. செவரெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீமையா சொன்னத அவன் செஞ்சும் காட்டிட்டான். அப்ப சந்தோஷத்துல ஜமீன்தார் பீமையாவோட கைய பிடிச்சு, பீமையா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒன்று, என்னையிலிருந்து விவசாயிங்க எனக்கு எப்படியோ குயவனான நீயும் எனக்கு அப்படிதான். இனிமே இந்த ஊர்ல எல்லா தொழில் செய்யறவங்களும் சமந்தான். அன்னைக்கு ஜமீன்தார் அவருடைய வயல்ல விளைஞ்ச தானியத்துல ஒரு மூட்டை தானியத்தை பீமையாவுக்கு பரிசா கொடுத்தாரு. அன்னையிலிருந்து பீமையா அவன் தயார் பண்ண அந்த கலவைய எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லா தொழில் செய்யறவங்களுக்கும் நாம அந்த தொழிலுக்கான கௌரவத்தை கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி அறிவு பணக்காரங்களுக்கு சொந்தமானது இல்ல, அது எல்லாருக்குமே சொந்தமானது. சில பேருக்கு படிக்கிறதுனால அறிவு வரும், சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட அனுபவத்தினால அறிவு வரும். எல்லாருடைய அறிவு திறமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான கௌரவத்தை கொடுக்கும்போது தான் அவங்க கிட்ட இருக்கிற அறிவு நம்ம எல்லாருக்கும் பயன்படும். நாம எல்லா பிரச்சனையை விட்டும் வெளியில வர வழி கொடுக்கும்.